Hi students, 12th Max Chapter 7 Application of Differential Calculus Example 7.5. A particle is fired straight up from the ground to reach a height of s feet in t seconds, where s of t is given by 128t minus 16t square. Compute the maximum height of the particle reached and what is the velocity of the particle when the particle hits the ground. இது ரெண்டையும் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தரையிலிருந்து மேல் நோக்கி சுடப்படும் ஒரு துகள் s அடி உயரத்தை t வினாடிகளில் சென்றடைகிறது. இங்கு s of t equal to 128t minus 16t ஸ்கொயர். துகள் அடையும் அதிகபட்ச உயரத்தை காண்க, தரையை தொடும்போது அதன் திசைவேகம் காண்க. ஸோ இங்கே நம்ம இந்த ரெண்டு கொஷனுக்கும் அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னன்னா, எப்பயுமே ஒரு பொருள் மேக்ஸிமம் ஹைட்டுக்கு போகல அதனுடைய வெலாசிட்டி திசைவேகம் வந்து என்னவா இருக்கும்னா ஜீரோவா இருக்கும். இது ஒரு கான்செப்ட். அடுத்தது வந்து ஒரு பொருள் போயிட்டு திரும்ப கிரவுண்ட்ல வந்து அடிக்கக்குள்ள அது மறுபடியும் என்ன எதுக்கு போயிருதுன்னா ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துடுது. அப்போ அந்த இடத்துல அந்த டிஸ்டன்ஸ் எஸ் வந்து என்னவா இருக்குன்னா ஜீரோ. ஸோ எஸ் தான் அந்த டிஸ்டன்ஸோட ஈக்குவேஷன். ஒரு பொருள் திரும்ப கிரவுண்ட்ல வந்து மறுபடியும் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துடுறதா அர்த்தம். அப்போ வந்து எஸ் வந்து என்னன்னு எடுத்துக்கலாம்னா ஜீரோ. இந்த ரெண்டு கான்செப்ட் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நமக்கு பார்ட்டிகளோட ஈக்குவேஷனோட பார்த்தோம். s of t is equal to 128t minus 16t ஸ்கொயர். ஸோ நம்ம வெலாசிட்டி தேவை. ஸோ வெலாசிட்டி வேணும் அப்படின்னா டிஸ்டன்ஸை நம்ம டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இட் இஸ் ds by dt. ஸோ எஸ்ஸோட ஈக்குவேஷனை டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 128 டீயை பொறுத்து பண்ணால் 1 மைனஸ் 16 இன்டூ டி ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t. அப்போ வெலாசிட்டியோட ஈக்குவேஷன் எவ்வளோனா இட் இஸ் 128 மைனஸ் 16 2s are 32t. ஸோ இதான் வந்து நம்ம வெலாசிட்டியோட ஈக்குவேஷன். ஸோ அடுத்தது இதனுடைய ஃபர்ஸ்ட் கொஷின் ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கம்ப்யூட் த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த பார்ட்டிகல் ரீச்ட். நம்ம அப்ளை பண்ண போகிற கான்செப்ட் அட் மேக்ஸிமம் ஹைட் வெலாசிட்டி வந்து என்னவா இருக்குன்னா ஜீரோ. ஸோ அட் மேக்ஸிமம் ஹைட் v equal to 0. ஸோ வியோட ஈக்குவேஷன் என்னன்னா இட் இஸ் 128 மைனஸ் 32t. இதுதான் வியோட ஆன்சர். இது ஈக்குவல் டு என்னன்னு போட்டுக்கலாம்னா 0. ஸோ மைனஸ் 32t இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 28 அங்கே போனால் 128 அங்கே போனால் மைனஸ் 128 ஆயிரும். மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ t ஈக்குவல் டு 128 டிவைடட் பை 32. ஸோ 4 டேபிள்ஸ் அடிச்சா 4 8s are 32, 4 3s are 12, 4 2s are 8. அகைன் 8 டேபிள்ஸில் 32 வந்து 4 டைம்ஸ் வரும். அப்போ t ஈக்குவல் டு எவ்வளோ வருதுன்னா 4 செகண்ட்ஸ். மேக்ஸிமம் ஹைட் போகிறதுக்கு அது எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளோ அப்படின்னா 4 செகண்ட்ஸ். நம்மளோட ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் வந்து மேக்ஸிமம் ஹைட். அப்போ மேக்ஸிமம் ஹைட் வேணும் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவேஷனில் டைமுக்கு பதிலாக 4 செகண்ட்ஸ் போடணும். ஏன்னா அது மேக்ஸிமம் ஹைட் போக எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளோ அப்படின்னா 4 செகண்ட்ஸ். ஸோ எஸ் ஆஃப் டி ஈக்குவேஷனில் டைமுக்கு பதிலாக என்னன்னு போடுறோம்னா 4னு போடுறோம். அப்போ என்ன வரும் 128 இன்டூ 4 மைனஸ் 16 இன்டூ 4 ஸ்கொயர். ஸோ 4 8s are 32, remainder 3, 4 2s are 8, 8 plus 3 11, remainder 1, 4 1s are 4, 4 plus 1 5, 512. So minus 16 into 4 square is 16. So which is equal to 512 minus 16, 16s are 256. இப்போ 512ல நம்ம 256 கழிச்சிட்டா மீதி வந்து 256. அப்போ அது மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ ரீச் ஆகுது அப்படின்னா இட் இஸ் 256 ஃபீட். ஸோ இதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுடைய ஆன்சர். ஸோ அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் போகலாம். ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்கன்னா வெலாசிட்டி when the particle hits the ground. ஸோ நமக்கு என்ன அட் கிரவுண்டு நமக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னா at ground level when the particle hits the ground and the distance s equal to என்னன்னு வந்துடும்னா 0.
ஸோ டிஸ்டன்ஸ் எஸ்ஸோட ஈக்குவேஷன் நமக்கு என்ன, எஸ் ஆஃப் டி வந்து 128t மைனஸ் 16t ஸ்கொயர். ஸோ இதுதான் எஸ். இது ஈக்குவல் டு என்னன்னு போட்டுக்கலாம்னா 0ன்னு போட்டுக்கலாம். அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால், ஸோ இது எல்லாத்துலையும் இது ரெண்டுத்துலேயும் நம்ம காமனாக எது எடுக்கலாம் அப்படின்னா டி வெளியில் எடுத்துடலாம். ஸோ டி வெளியில் எடுத்துட்டா ரிமைனிங் என்ன இருக்கும், 128 மைனஸ் 16t ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எய்தர் t ஈக்குவல் டு 0 ஆர் 128 மைனஸ் 16t ஈக்குவல் டு 0. ஸோ இந்த பார்ட் எவாலுவேட் பண்ணலாம். அப்போ மைனஸ் 16t இங்கே இருக்குது, ப்ளஸ் 128 அங்கே போனால் மைனஸ் 128, மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். தேர்ஃபோர் t ஈக்குவல் டு 128 டிவைடட் பை 16. இது 4 டேபிள்ஸில் அடித்தா 4 டைம்ஸ், இது வந்து 3 டைம்ஸ் 12, 2 டைம்ஸ் 8. அகைன் 32 பை 4ஓட ஆன்சர் என்ன வந்துடும், 8. அப்போ t ஈக்குவல் டு 1 0 கிடைக்குது, ஆர் t ஈக்குவல் டு 8 அப்படின்னு கிடைக்குது. நமக்கு ரெண்டு ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா velocity when the particle hits the ground. ஸோ t ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி. நமக்கு கிரவுண்டு ஹிட் ஆச்சுன்னா அந்த பொருள் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வருது. அப்போ அதை எடுத்துக்கிற டைம் எவ்வளோ அப்படின்னா இட் இஸ் 8 செகண்ட்ஸ். அப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வெலாசிட்டியோட ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வெலாசிட்டி when the particle hits the ground. ஸோ ஆல்ரெடி வெலாசிட்டியோட ஆன்சர் நமக்கு என்னன்னு தெரியும், 128 மைனஸ் 32t. அது கிரவுண்டில் ஹிட் ஆகிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளோனா 8 செகண்ட்ஸ். அப்போ இதில் t ஈக்குவல் டு என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோன்னா 8 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ வெலாசிட்டியோட ஆன்சர் 128 மைனஸ் 32 இன்டூ 8. ஸோ இதை கால்குலேட் பண்ணால் 128 மைனஸ் 8 2s are 16, ரிமைண்டர் 1, 8 3s are 24, 24 plus 1 25, 256. அப்போ 256ல் 128 போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து நமக்கு 128, பெரிய நம்பரோட சைன் மைனஸ். ஸோ மைனஸ் 128. இங்கே டிஸ்டன்ஸ் இது வந்து ஃபீட்டில் இருக்குது, டைம் வந்து செகண்ட்ஸில் இருக்குது, ஃபீட் பர் செகண்ட்ஸ். இதான் வந்து வெலாசிட்டி when the particle hits the ground. இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சர். ஸோ அப்போ அந்த பொருள் மேக்ஸிமம் ஹைட் போகிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் 4 செகண்ட்ஸ். அது போன மேக்ஸிமம் ஹைட் 256 ஃபீட். அது கிரவுண்டில் வந்து போயிட்டு வந்து அடிக்க எடுத்துக்கிட்ட டைம் 8 செகண்ட்ஸ். கிரவுண்டில் அடித்தப்போ அதனோட வெலாசிட்டி மைனஸ் 128 ஃபீட் பர் செகண்ட். ஸோ அந்த மைனஸ் சைன் எதை டினோட் பண்ணுதுன்னா அந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது, மேலே போயிட்டு திரும்ப பொருள் கீழே வருது. தேங்க்யூ.